வணக்கம். இது சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரக்கூடிய விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக ஆசிரியராக பணியாற்றி வருவோருக்கு தகுதி தேர்வு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு ஜூலை மாதம் நடைபெற வாய்ப்பு இருப்பதாக கூறியுள்ள ஆசிரியர் தேர்வு வாரியம் பிப்ரவரி 18ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என தெரிவித்துள்ளது. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிற்றுவிக்கும் ஆசிரியர்கள் கட்டாயம் தகுதி தேர்வுகளில் வெற்றி பெற வேண்டும். இந்த நிலையில் பணியில் உள்ள ஆசிரியர்களும் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. தமிழ்நாட்டில் தகுதி தேர்வுகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தி வரும் நிலையில் பணியில் இருக்கும் ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதன்படி தகுதி தேர்வை எழுத விரும்புவோர் பிப்ரவரி 18ஆம் தேதி முதல் ஏப்ரல் 10ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் விண்ணப்பங்களில் திருத்தங்கள் மேற்கொள்வதற்கு ஏப்ரல் 11 முதல் 13ஆம் தேதி வரை வாய்ப்பு அளிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தேசமாக முதல் தாள் தேர்வு ஜூலை 4ஆம் தேதியும் 2வது தாள் ஜூலை 5ஆம் தேதியும் நடைபெற வாய்ப்பு இருப்பதாகவும் ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. பட்டியல் இனத்தவர், பழங்குடியினர், மாற்றுத்திறனாளிகளுக்கு 300 ரூபாயும் மற்றவர்களுக்கு 600 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இடஒதுக்கீடு பிரிவினருக்கு சமீபத்தில் குறைக்கப்பட்ட தகுதி தேர்வு மதிப்பெண்கள் வரவிருக்கும் தேர்வுக்கும் பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதிகள், அதையொட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திண்டுக்கல், நீலகிரி, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் ஆகிய 13 மாவட்டங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மேலும் நாளை சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் மிதமான பனிமூட்டம் நிலவக்கூடும் என தெரிவித்துள்ளது. அதே நாளில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக உயரக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மகா சிவராத்திரியை முன்னிட்டு பயணிகளின் வசதிக்காகவும் கூட்ட நெரிசலை தவிர்க்கவும் சென்னை எழும்பூரிலிருந்து திருவண்ணாமலை மற்றும் வேலூருக்கு கூடுதல் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நாளை காலை 10:15 மணிக்கு சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படும் சிறப்பு ரயில் மதியம் 3 மணிக்கு திருவண்ணாமலை சென்றடையும். மறுமார்க்கத்தில் நாளை மறுநாள் அதிகாலை 4 மணிக்கு திருவண்ணாமலையிலிருந்து புறப்படும் சிறப்பு ரயில் காலை 9:15 மணிக்கு சென்னை எழும்பூர் வந்தடையும். இந்த ரயில்களுக்கான முன்பதிவு இன்று மதியம் 12 மணிக்கு தொடங்குகிறது. இதேபோல் சென்னை எழும்பூர், வேலூர் கண்டோன்மென்ட் இடையே முன்பதிவில்லா மெமு சிறப்பு ரயிலும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மதியம் 12 மணிக்கு எழும்பூரிலிருந்து புறப்பட்டு மாலை 6 மணிக்கு வேலூர் சென்றடையும். மறுநாள் அதிகாலை 3 மணிக்கு வேலூரில் இருந்து புறப்படும் ரயில் காலை 9:15 மணிக்கு தாம்பரம் வந்தடையும். பிப்ரவரி 15 மற்றும் 16 ஆகிய 2 தேதிகளிலும் விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை இடையே முன்பதிவில்லா சிறப்பு மெமு ரயில்கள் இயக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் உரிமை தொகையை முடக்க நினைத்ததால் ஒரே நாளில் 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 1,31,00,000 மகளிரின் வங்கிக் கணக்குகளில் தலா 5000 ரூபாய் உரிமைத் தொகை வரவு வைக்கப்பட்டுள்ளது. மகளிர் உரிமைத் தொகை முன்கூட்டியே வரவு வைக்கப்பட்டது குறித்து வீடியோ வெளியிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரிமைத் தொகை திட்டத்தை முடக்க சதி நடப்பதாக குற்றம் சாட்டினார். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி அடுத்த 3 மாதத்துக்கு இந்த மகளிர் உரிமை தொகையை நிறுத்த சூழ்ச்சி செய்கிறதா தகவல் வருது. இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் இல்லாமல் அடுத்த 2 மாதம், அதாவது மார்ச், ஏப்ரலுக்கான உரிமை தொகை தவணைகளை சேர்த்து 3000 ரூபாயும், கூடுதலாக கோடைக்கால செலவுகளை கருத்தில் கொண்டு மேலும் 2000 ரூபாய் சிறப்பு தொகையும் சேர்த்து இந்த பிப்ரவரி மாதம் 5000 ரூபாயை சிறப்பு மகளிர் உரிமை தொகையாக 1,31,00,000 பெண்களுக்கு வழங்க உத்தரவிட்டிருக்கிறேன். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்ததும் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் வாக்குறுதி அளித்தார். அடுத்த திராவிட மாடல் 2.0 ஆட்சி காலத்தில் உங்களுடைய உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். பொங்கல் பரிசு 3000 ரூபாய் உட்பட சுமார் 1 மாத காலத்திற்குள் 1,31,00,000 மகளிருக்கு 9000 ரூபாயை தமிழ்நாடு அரசு வழங்கியுள்ளது. வங்கிக் கணக்குகளில் தலா 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளதற்கு மகிழ்ச்சி தெரிவித்துள்ள பெண்கள் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பை வரவேற்றுள்ளனர். 5000 ஒரு பெரிய விஷயம் தான். ஒரு மாத்திரை மருந்து வீட்டுக்காரருக்கு வாங்கிறதுக்கு நான் பீடி தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். மாதம் 100 ரூபாய்க்கு கூட பீடி சுற்ற முடியாது. கொஞ்சம் காய்கறி செலவுக்கு எல்லாத்துக்குமே எங்களுக்கு யூஸாக இருக்குது.
ஆம்பளைங்களை எதிர்பார்க்க வேண்டாம். நாங்க ஒரு சாதாரண தினக்கூலிக்கு போறவங்க தான் எங்க வீட்டுக்காரரு. இந்த 5000 ரூபாய் பார்த்துட்டு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எங்க குழந்தைங்களுக்கு இதை வச்சு நாங்க பண்ண முடியும். காலையில ஒரு நல்ல நியூஸா நல்ல மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது. முன்கூட்டியே ஒரு 1000 ரூபாய் போறது மொத்தமா கொடுத்துருக்காங்க. இது அவருக்கு ரொம்ப நன்றி. செலவுக்கு தான் ரொம்ப சிரமமா இருக்கு. ஊர் உலகத்துல வேலை இல்ல, ரொம்ப உதவியா இருக்குது எங்களுக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. தேர்தல் தோல்வி பயத்தால் 5000 ரூபாயை திமுக வழங்கியிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் அவளுக்கு வழங்கப்பட்டு வந்த உரிமை தொகை குடும்பத் தலைவிக்கு தொடர்ந்து வழங்கப்பட்டது. தேர்தலிலே நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே தோற்று விடுவோம் என்ற காரணத்தினால் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய செல்வாக்கு இழந்து விட்டது. 5000 ரூபாயை கொடுத்துவிட்டு தமிழ்நாட்டை பீகாருடன் ஒப்பிடுவதா என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். பீகாரில் என்ன கொடுத்தாங்கிறது முக்கியம் இல்லை. பீகாரில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்தது முக்கியம். பீகாரில் கஞ்சா இல்லாமல் இருந்தது முக்கியம். பெண்களை கற்பழிக்காமல் இருந்தது முக்கியம். இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. ஆண்களுக்கு நீங்கள் போதைப் பொருளை போட்டுட்டு நீங்கள் கொங்கு நாடு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஈரோடு சேலம் பகுதியில் தோட்டத்தை தனியாக இருக்க முடியல. ஆனால் பீகாரில் அப்படி இல்லை சார், அங்கே எல்லாமே நல்லா இருக்கு. இதனிடையே இது தோல்வி பயத்தின் அப்பட்டமான வெளிப்பாடு என்று பாமக தலைவர் அன்புமணி விமர்சித்துள்ளார். எத்தனை அறிவிப்புகள் வெளியிட்டாலும் அது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒருபோதும் எடுபடாது என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பதிவிட்டுள்ளார். கோடைக்கால சிறப்பு தொகை என திடீரென அறிவித்தது எப்படி என தாவேக தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் பயன்பெறும் மகளிருக்கு 5000 ரூபாய் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டதற்கு திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். பாஜகவின் முட்டுக்கட்டைகளை தகர்த்து வழங்கப்படும் உரிமை தொகையால் மகளிர் சுயசார்பு உடையவர்களாக மாற்றப்பட்டுள்ளதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பாராட்டு தெரிவித்துள்ளார். குறைந்தபட்ச வருமானத்துடன் அவர்களின் வாழ்வாதாரம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மகளிருக்கு 5000 ரூபாய் உரிமை தொகை என்பது மனம் குளிரச் செய்யும் அறிவிப்பு என்றும் நாட்டின் பல மாநிலங்களுக்கு முன்னோடியாக திகழும் இத்திட்டம் கிராமப்புற பொருளாதாரத்தை செழிக்க செய்து வருவதாகவும் பிசிக தலைவர் திருமாவளவன் வரவேற்றுள்ளார். விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை போன்றவை பெண்களின் சமூக பொருளாதார நிலையை உயர்த்தியுள்ளன என்றும் முதலமைச்சரின் இந்த சமூக நீதி பார்வையை வரவேற்பதாகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். தமிழகமெங்கும் 5000 ரூபாய் உரிமை தொகை என்பதே பேச்சாக உள்ளது என்றும் இந்த இன்ப அதிர்ச்சியை மகிழ்ச்சியுடன் வரவேற்பதாகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். கூட்டணி ஆட்சி தொடர்பாக திமுக குறித்து தொடர்ந்து விமர்சித்து வந்த காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூரும் முதலமைச்சரின் அறிவிப்பை வரவேற்றுள்ளார். பெண்களை அதிகாரப்படுத்துவது இந்தியாவை அதிகாரப்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் தமிழக வருகை கவனம் ஈர்த்துள்ளது. காரைக்கால் வரிச்சிக்குடியில் இன்று பாஜக மாநாடு நடைபெறும் நிலையில் அதில் கலந்து கொள்ள தனி விமானம் மூலம் நேற்று இரவு திருச்சி விமான நிலையத்திற்கு அமித்ஷா வந்தடைந்தார். விமான நிலையத்தில் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, இணையமைச்சர் எல் முருகன், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அதிமுக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் வரவேற்றனர். தொடர்ந்து திருச்சியில் உள்ள தனியார் விடுதியில் இரவு தங்கிய அமித்ஷா காலையில் ஹெலிகாப்டர் மூலம் காரைக்கால் செல்கிறார். வரிச்சிக்குடி அரசு பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் அமித்ஷா அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு புதுச்சேரியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்த திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் தலைமையில் பாஜக தேர்தல் மேலாண்மை குழு ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது. கடந்த திங்கட்கிழமை PL சந்தோஷ் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பாஜக மாநில அமைப்புச் செயலாளர் கேசவ விநாயகம் நீக்கப்பட்டார். 4 நாட்கள் இடைவெளியில் மீண்டும் PL சந்தோஷ் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. தான் போட்ட பொலிட்டிக்கல் பாம் ஒவ்வொரு கூட்டணியிலும் வெடித்துக் கொண்டிருப்பதாக விஜய் பேசியிருக்கிறார். வரும் தேர்தலில் காசு கொடுத்து வாக்குகள் வாங்கிவிடலாம் என்ற சிலரது கனவு பலிக்காது என தாவைக்கா தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். ஈரோடு கூட்டத்தை தொடர்ந்து 55 நாட்களுக்கு பிறகு சேலம் சீலநாயக்கன்பட்டியில் தாவைக்கா நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் பேசிய விஜய் தான் வாக்கு கேட்டு வரவில்லை, நீதி கேட்டு வந்திருப்பதாக கூறினார். வண்டி வண்டியா கொண்டாந்து குட்டுவாங்க. 1000, 2000, 3000, 4000, 5000 வாங்கிக்கங்க, சந்தோஷமா வாங்கிக்கங்க. எல்லாம் உங்க பணம் தான். வாங்கிக்கிட்டு அவங்க காதிலே விசில ஊதி அனுப்புங்க. டெல்லிக்கு என்றும் தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறி வரும் நிலையில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்குதான் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருப்பதாக சாடினார். விஜய நம்புறீங்களா, ஸ்டாலின் சார நம்புறீங்களா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கதம் கதம்.
தாவேகாவின் வாக்குறுதிகள் நடைமுறையில் சாத்தியமானதாக மட்டுமே இருக்கும் என்றும் விஜய் தெரிவித்தார். கட்சி ஆரம்பித்த 2 ஆண்டுகளில் தாவேகாவிற்கு 30% மக்கள் ஆதரவு இருப்பதாக தாவேகா தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். சேலம் சீலநாயக்கன்பட்டியில் நிர்வாகிகள் மத்தியில் பேசிய அவர், விஜய்க்கு அனுபவம் இல்லை என்ற எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனத்திற்கு பெயரை குறிப்பிடாமல் பதிலளித்தார். உங்களுடைய அனுபவம் என்னன்னு சொல்லட்டுமா? கட்சி ஆரம்பிச்ச அண்ணாவை மறந்தது, கட்சி ஆரம்பிச்ச எம்ஜிஆர் அவர்களை மறந்தது, கட்சியை வளர்த்த ஜெயலலிதா மேடம் அவங்களை மறந்தது. இவங்க எல்லாரும் சொன்ன விஷயங்கள், பேசின விஷயங்கள், எதையெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்தது. இவங்களுக்கு நமக்கு அனுபவம் இல்லையா? நமக்கு அனுபவம் இல்லதா? கொள்ளை அடிக்கிறதுலாம் எங்களுக்கு அனுபவம் இல்லதா? அதெல்லாம் எங்களுக்கு சுட்டு போட்டாலும் வராது. தன்னை போன்று தனியாக கட்சி தொடங்கி 1% வாக்குகளையாவது வாங்க முடியுமா எனவும் சவால் விடுத்தார். அடுத்தவங்க ஆரம்பிச்ச அரசியல் கட்சியில, அடுத்தவங்களுடைய அட்ரஸ்ல அரசியல்வாதிகளா இருந்துட்டு இருக்கிற இவங்க எல்லாருக்கும் ஒரு சவால். என்ன மாதிரி தனியா, என்ன மாதிரி சொந்தமா ஒரு கட்சி ஆரம்பிச்சு 1% அட்லீஸ்ட் 1% வாக்கு வாங்கி காட்டுற அந்த தில் இருக்குதா, திராணி இருக்குதா? மக்கள் ஏற்கனவே டெலீட் செய்தவர்கள் மீது விமர்சனம் வைக்க வேண்டிய தேவையில்லை எனவும் விஜய் கூறினார். விக்கிரவாண்டி கூட்டத்தில் தான் போட்ட பொலிட்டிக்கல் பாம் ஒவ்வொரு கூட்டணியிலும் வெடித்துக் கொண்டிருப்பதாக தாவேகா தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். நிர்வாகிகள் மத்தியில் பேசிய விஜய் சமீபத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு ரத்து செய்யப்பட்டதை குறிப்பிட்டு விமர்சித்தார். இந்த குரூப் 2 எக்ஸாம்ஸ் அதை அனௌன்ஸ் பண்ணிட்டு உடனே அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. டெக்னிக்கல் ஃபால்ட் அப்படின்னு சொல்லி அதை கடந்து போயிட்டாங்க. ராத்திரி பகலமா கஷ்டப்பட்டு படிச்சு எப்படியாவது நமக்கு அந்த வேலை கிடைக்காதான்னு அந்த எக்ஸாம்ஸை ஃபேஸ் பண்ண வந்த நம்மளுடைய தம்பி தங்கைகள் எவ்வளவு ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாங்க. தொடர்ந்து பேசிய அவர் தமிழ்நாடு அரசியல் களத்தில் ஆட்சியில் பங்கு என்ற குரல் எழுந்திருப்பதை குறிப்பிட்டார். நான் விக்கிரவாண்டி மாநாட்டில் பேசும்போது ஒரு பொலிட்டிக்கல் பாம் ஒன்று சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்குன்னு ஒன்று சொன்னேன். இப்போ அந்த பொலிட்டிக்கல் பாம் எல்லா கூட்டணியிலையும் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறதுக்காக மட்டும்தான் கூட்டணி, மற்ற எல்லாத்துக்குமே அவங்க தனி அணி. வரும் தேர்தலில் தூய சக்தியான தாவேகாவிற்கும் தீய சக்தியான திமுகவிற்கும் இடையேதான் போட்டி என்றும் விஜய் கூறினார். கரூர் சம்பவத்தின் போது 72 நாட்கள் வீட்டை விட்டு வெளியே வராதவர்தான் விஜய் என விமர்சித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, ஒரு பிரச்சனையை சந்திக்கும் திறன் கூட விஜயிடம் இல்லை என சாடியுள்ளார். ஒரு பிரச்சனை நடந்தது, 72 நாட்கள் வீட்டு விட்டே வரல. ஏன் விஜய் வீட்டு வரலன்னு சொல்றாங்கிறாங்க. ஒரு தலைவரானா கேட்கத்தான் செய்வாங்க, அதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். ஒரு கட்சி துவங்கி விட்டா அந்த கட்சியில நிர்வாகிகள் கேட்கின்ற கேள்விக்கும் மக்கள் கேட்கின்ற கேள்விக்கும் பதில் சொல்வது அந்த கட்சியோட தலைவருடைய கடமை. ஆனா அந்த கடமை செஞ்சிருக்காரா? 15 நாள் அலுவலகத்தை மூடிட்டு போயிட்டாங்கல்ல. ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய திறன் கூட அவருக்கு இல்லையே. அதேபோல தாவேகாவால் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். எப்படி சார் 32% வாக்கு இருக்குன்னு தான் ஒரு நடிகர்னால சொல்ல முடியுமா? முதல்ல குடும்பத்திலிருந்து வீட்டிலிருந்து வெளியே வரணும் சார். இங்கே பாருங்கள், நான் அவரை பற்றிலாம் பேசுகிறேன், ஏன்னா அவர் ஆளே கிடையாது. எனக்கு அவ்வளோ பெரிய கூட்டமாக இருக்கே சார். கூட்டம் இருந்தால் என்ன சார், ஓட்டு வேண்டாமா சார்? விஜயகாந்த் கூடாத கூட்டமா? ஓட்டு வேண்டாமா? நானும் இப்போ அங்கே பாருங்கள், நானும் அனுமதி ஆஞ்சநேயர் மாதிரி இந்த மலையை தாண்டுவேன்னு சொல்லலாம். நம்பிக்கை தான். முடியுமா சார்? அது எம்எல்ஏ சீட்டு கூட வெல்ல மாட்டார்னு சொல்றீங்க. ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. திமுகவுக்கு தாவேகா தான் போட்டி என விஜய் கூறிய நிலையில் ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத கட்சி தாவேகா என நயினார் நாகேந்திரன் விமர்சித்தார். சேலத்தில் நடைபெற்ற தாவேகா நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் புலம்பெயர் தொழிலாளி சுராஜி என்பவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த 37 வயதான சுராஜி தனது 11 வயதில் பிழைப்பை தேடி சேலம் வந்துள்ளார். கரட்டூரில் உள்ள வெள்ளி கொலுசு தயாரிக்கும் ஆலையில் பணியாற்றி வந்தார். 13 ஆண்டுகளுக்கு முன்பு மகாராஷ்டிராவைச் சேர்ந்த பிரியங்காவை திருமணம் செய்து கொண்டு சிவசக்தி நகரில் குடும்பத்துடன் வசித்து வந்தார். இவருக்கு 10 மற்றும் 5 வயது முறையே ஸ்ரதா, ஸ்ரேயஸ் என்ற மகள்கள் உள்ளனர். விஜய் ரசிகர் என்பதால் பாஸ் பெற்று கூட்டத்திற்கு சென்றதாக கூறப்படுகிறது. புலம்பெயர் தொழிலாளியாக இருந்தாலும் சுராஜி நட்புடன் பழகுபவர் என அண்டை வீட்டார் தெரிவித்தனர். பூ ஏங்க பிக்கிறீங்க, அழகா இருக்குது, அது அந்த உயிரோடு இருக்கட்டும்னு சொன்னானா, அவன் உயிர் போயிடுச்சு. அப்போ இன்னைக்கு அனாமத்தான் போயிடுச்சு. அந்த பிள்ளை எப்படி பொழைக்கும்? ஆனால் அந்த பொண்ணு பாவம், உண்மையாலுமே பாவம். அந்த ஊர்ல இருந்து பாசை தெரியாத வந்து ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு பொண்ணு இப்படி போகுதுன்னா, அது எங்க வீதியில இருந்து இப்படி போகுதுன்னா எங்களுக்கு எவ்வளோ அங்கலாப்பா இருக்கும். அவர்கிட்ட அந்த சாருக்கிட்ட சொல்லி நீங்க அது என்ன பண்ணணுமோ நேரடியாக பண்ணி
அதை நேரடியாக பண்ணி அது என்ன பண்ணுமோ அந்த பிள்ளைக்கு அதுக்கு அந்த குழந்தைங்களுக்கு படிப்பு இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்து நீங்கள் நல்லபடியாக பண்ணீங்களா அவருக்கு கோடி நமஸ்காரம்னு சொல்லிடுங்க. நான் போகிறேங்க, நானும் வரட்டுமா, நான் எனக்கே ஓசில் போகிறேன், நீ எதுக்கு போகிறேன்னு சிரிச்சிட்டு பேசினார். பேசிட்டு போனவர் ஒரு அரை மணி நேரத்தில் இந்த மாதிரி சொல்கிறது எங்களால் நல்ல மனுஷன். அந்த விஜய் சார் பார்த்து அவருக்கு ஒரு குடும்பத்துக்கு உதவி பண்ண சொல்லுச்சு. வீட்டு பொருளாதாரத்தின் ஒரே ஆதாரமாக இருந்த சுராஜின் இறப்பால் அவரது குடும்பம் நிற்கதியாக நிற்கிறது. விஜய் கூட்டத்தில் உயிரிழந்த சுராஜுக்கு இதய பிரச்சனை இல்லை என்று அவரது சகோதரர் விளக்கமளித்துள்ளார். சேலம் சீலநாயக்கன்பட்டியில் விஜய் பரப்புரையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது அதில் பங்கேற்ற வடமாநில தொழிலாளி சுராஜி மயங்கி விழுந்தார். மயங்கி விழுந்த சுராஜியை அருகிலிருந்தவர்கள் மீட்டு முதலுதவி அளித்தனர். தொடர்ந்து மயங்கி விழுந்த சுராஜியை ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கூட்டத்தில் சுராஜி மயங்கி விழுந்த போது விஜய் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். இந்நிலையில் சுராஜிக்கு இதய பிரச்சனை இல்லை என்று அவரது சகோதரர் பரசுராம் விளக்கம் அளித்துள்ளார். சார், இதுக்கு முன்னே இதய ஆபரேஷன் பண்ணியிருக்காரு அப்படின்றாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு நாள் பண்ணாங்க, ஆப்ஷன் பண்ண கிடையாது, செக் பண்ணி பார்த்தாரு ஒரு தடவை. அது மட்டும் தான் நமக்கு தெரியும். நான் தான் அவர் அண்ணா கிடையாது. கடந்த 25 ஆண்டுகளாக சுராஜி சேலத்தில் குடும்பத்துடன் வசித்து வந்ததாகவும் பரசுராம் கூறினார். விஜயின் கூட்டத்தில் உயிரிழந்த தொழிலாளி குறித்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளரிடம் தாவேக்காவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. விஜயின் நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியின் போது மயங்கி விழுந்த வடமாநில தொழிலாளி சுராஜின் உடல் சேலம் நாமக்கல் சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்தது. இறந்தவரின் குடும்பத்தினரை சந்தித்த தாவேக்க சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் பார்த்திபன் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்க மறுத்துவிட்டார். இந்நிலையில் அங்கு தாவேக்க நிர்வாகிகளின் காரின் மீது செய்தியாளர் ஒருவர் இடிப்பது போல சென்றதாக கூறி தாவேக்கவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டதில் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டது. கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட தாவேக்காவினர் அங்கிருந்த செய்தியாளர்களின் வாகனத்தின் மீது ஏறி அடாவடி செய்தனர். தாவேக்காவினரின் அடாவடி காரணமாக மருத்துவமனை வாசலில் பெரும் பதற்றம் நிலவியது. தாவேகா கூட்டத்தில் உயிரிழந்த தொழிலாளியின் குடும்பத்திற்கு தேவையான உதவிகள் செய்து கொடுக்கப்படும் என அக்கட்சியின் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உயிரிழந்த சுராஜின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார். மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் அவருடன் உடன் இருக்கிறார்கள். அவர்கள் குடும்பத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் எங்கள் கட்சி சார்பாக செய்து கொடுப்போம். அவர் ஏற்கனவே சிகிச்சை, அதாவது ஹார்ட் சிகிச்சை எடுத்துகிட்டு இருந்ததாகவும், அதனால் இன்று காலையிலிருந்து கொஞ்சம் அசௌகரியமாக இருந்ததாகவும், அதனால் இன்னைக்கு கார்டியக் அரெஸ்ட் வந்து அவருக்கு உடனடியாக ஒரு மணி அளவில் அவருக்கு தேவையான முதலுதவிகள் எங்களுடைய அங்கிருந்த மருத்துவர்கள், ஏன்னா போதிய மருத்துவர்கள் நாங்கள் வைத்திருந்தோம். சுராஜியின் குடும்பத்திற்கு நிதி உதவி அளிக்கப்படுமா என்ற கேள்விக்கும் அவர் பதிலளித்தார். கண்டிப்பாக எங்களுடைய தலைவரிடம் பொதுச்செயலாளர் அனைவரிடம் ஆலோசித்து விட்டு செய்வோம். விஜய் பரப்புரை செய்த திடலில் போதிய மருத்துவ வசதிகள் இருந்ததாகவும் நிர்மல்குமார் தெரிவித்தார். நடிகர்கள் சூர்யா, தனுஷ், சிவகார்த்திகேயன் உள்ளிட்டோருக்கு திரைப்பட விருதுகள் வழங்கப்பட்டன. சென்னை கலைவாணர் அரங்கில் தமிழ்நாடு அரசின் திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழிகாட்டுதலின்படி 2016 ஆண்டு முதல் 2022 ஆண்டு வரையிலான திரைப்பட விருதுகளும், 2014 ஆண்டு முதல் 2022 ஆண்டு வரையிலான சின்னத்திரை விருதுகளும், 2015 ஆண்டு முதல் 2022 ஆண்டு வரையிலான மாணவர் விருதுகளும் தேர்வு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டன. சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலைஞர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். சிறந்த நடிகர்களாக விஜய் சேதுபதி, கார்த்தி, தனுஷ், பார்த்திபன், சூர்யா, ஆர்யா, விக்ரம் பிரபு ஆகியோருக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. திரைப்பட விருது, சிறந்த நடிகருக்கான விருது திரு சூர்யா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. வடசென்னை திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகர் விருதை பெற திரு தனுஷ் அவர்களை, சிறந்த நடிகருக்கான விருது திரு விஜய் சேதுபதி அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. சிறந்த நடிகைகளாக கீர்த்தி சுரேஷ், மஞ்சு வாரியார், அபர்ணா பாலமுரளி, லிஜோ மூல் ஜோஸ், சாய் பல்லவி ஆகியோருக்கு வழங்கப்பட்டன. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாம்பு சட்டைங்கிற படம் 2016 ரிலீஸ் ஆன
பண்ணதுக்கு சிறந்த நடிகை அவார்ட் கிடைச்சிருக்கு. சிறந்த நடிகைகளுக்கான விருதை நயன்தாராவுக்காக விக்னேஸ்வரனும் ஜோதிகாவுக்காக சூர்யாவும் பெற்றுக்கொண்டனர். தமிழ்நாடு அரசின் திரைப்பட விருதுகளில் சிறந்த திரைப்படங்களுக்கான விருதை இயக்குனர் லோகேஷ் கனகராஜ், கோபி நயினார், மாரி செல்வராஜ், வெற்றிமாறன், வினோத் ராஜ், ஞானவேல், கௌதம் ராமச்சந்திரன் ஆகியோர் பெற்றனர். திரு ராம் அவர்களையும், திரு விவேக் அவர்களையும், திரு திலீப் சுப்பராயன் அவர்களையும், திருமிகு VC சாத்தன்யா அவர்களையும் தயார் நிலையில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பொன்னியின் செல்வன் திரைப்படத்திற்காக இசையமைப்பாளர் AR ரகுமானுக்கு விருது வழங்கப்பட்டது. 2018 ஆண்டில் பெண்கள் குறித்து உயர்வாக சித்தரிக்கும் சிறந்த படத்திற்கான விருதை கனா பட தயாரிப்பாளர் சிவகார்த்திகேயன் பெற்றுக்கொண்டார். இதேபோல அவரது மகள் ஆராதனா சிறந்த பின்னணி பாடகிக்கான விருதை பெற்றார். அடுத்ததாக சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான விருது திரு R. வேல்ராஜ் அவர்களை தயாராக இருக்கும். சுதா கோங்கரா, அமீர், சமுத்திரக்கனி, யோகி பாபு, கோவை சரளா, துஷாரா விஜயன், கருணாகரன், அர்ஜுன் தாஸ், இசையமைப்பாளர் தமன், கவிஞர் கபிலன், அன்பு அறிவு, கருணா, சாண்டி, தாமரை உள்ளிட்டோரும் விருது பெற்றனர். தமிழ்நாடு அரசின் விருது பெற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு திரைப்பிரபலங்கள் நிகழ்ச்சி தெரிவித்தனர். 2016 ஆண்டிற்கான சிறந்த நடிகர் சிறப்பு பரிசு விருது எனக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த தருணத்தில் நான் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தர்மதுரை திரைப்படத்துக்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் தரும் திரைப்படம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு சிறந்த விருதை வழங்கியிருக்காங்க. ஒட்டுமொத்த அந்த டீமுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு 2020, 2021 2 ஆண்டுகளுக்கும் நான் விருது வாங்கினேன். 96 படத்துக்கு இப்போ 5 ஸ்டேட் அவார்டு கிடைக்குது. ஸோ இது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அது நம்ம படம் எடுக்கிறது நம்ம மாநிலத்துக்கு தான். ஸோ அந்த அரசாங்கமே நமக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கறதுங்கிறது ஒரு பெரிய ஊக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுவும் நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் கூடலாம் வாங்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. திரைத்துறையினருக்கு திமுக அரசு உறுதுணையாக இருக்கும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு திரைப்பட விருதுகள் விழாவில் பேசிய அவர் தமிழ்நாட்டையும் திரைத்துறையையும் பிரிக்க முடியாது என்றார். இன்னைக்கு இந்தியாவிலேயே ரொம்ப ஒரு வைப்ரண்டான ஒரு இண்டஸ்ட்ரினா நம்முடைய தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரின்னு சொன்னா அது மிகையாகாது. வருஷம் ஒவ்வொரு ஜானர்லையும் ஒவ்வொரு முக்கியமான படங்களை நம்முடைய தமிழ் திரையுலகம் இன்றைக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டையும் சினிமா டிவி இண்டஸ்ட்ரியும் நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது. விருதுகள் தொடர்பாக எழுந்த விமர்சனங்களுக்கும் அவர் பதிலளித்தார். பல ஆண்டு காலமாக இந்த விருதுகள் அறிவிக்கப்படாமல் வழங்கப்படாமல் இருந்தது. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் உடனடியாக இந்த விருதுகள் வழங்கப்படணும்னு அறிவிச்சாரு. உடனே இதுக்காக ஓய்வு பெற்ற நீதியரசர் திரும்ப KPK வாசுகி அவங்க தலைமையில ஒரு தேர்வு குழுவையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சாங்க. அந்த தேர்வு குழுவுடைய பரிந்துரைகளின் அடிப்படையில் தான் இன்னைக்கு இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றது. எனவே முழுக்க கிரெடிட் பேஸ்ல தான் இந்த விருதுகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது. உண்மையான கலைஞர்களுக்கு அடுத்தடுத்த ஆண்டுகளில் விருதுகள் கிடைக்கும் எனவும் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்தினார். புதுச்சேரி அரசு பள்ளிகளில் பயிலும் 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இலவச டேப்லெட் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி அரசின் கல்வித்துறை சார்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கும் விழா ஏம்பலம் பகுதியில் உள்ள மறைமலை அடிகள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி கல்வியில் ஏற்பட்டுள்ள நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியை மாணவர்கள் தொடக்க நிலையிலேயே பெற வேண்டும் என்பதே புதுச்சேரி அரசின் நோக்கம் என்றார். அதுவும் எங்களுடைய எண்ணத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. 6ஆம் வகுப்பு படிப்பு மாணவர்களுக்கு அது கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்கின்றது. அதற்குரிய நிதியும் ஒதுக்கி கொடுக்க வேண்டும் என்று நான் கூறியிருந்தேன். இப்போ தேர்தல் சமயம், தேர்தல் வர இருக்கின்றது, விரைவிலே தேர்தல் வர இருக்கின்றது. ஆனால் உங்களுக்கு எண்ணியவாறு கொடுப்பதற்கான வாய்ப்பு எங்களுக்கு ஏற்படும். நிச்சயமாக உங்களுக்கு அது கொடுப்போம். அது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நிகழ்ச்சியில் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தமிழ்நாட்டில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மடிக்கணினிகளை விட மிக உயர்தரமான மடிக்கணினிகளை புதுச்சேரி அரசு மாணவர்களுக்கு வழங்குவதாக பெருமிதம் தெரிவித்தார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் பகுதி அமளிக்கு இடையே நிறைவடைந்துள்ளது.
நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் பகுதி நிறைவடைந்த நிலையில் இரு அவைகளும் மார்ச் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டன. பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த மாதம் 28ஆம் தேதி குடியரசுத் தலைவரின் உரையுடன் தொடங்கியது. ஏப்ரல் 2ஆம் தேதி வரை 2 கட்டங்களாக இந்த கூட்டத்தொடர் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் முதல் பகுதி கூட்டத்தொடரில் பல்வேறு பிரச்சினைகள் குறித்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன. அதாவது இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம், முன்னாள் ராணுவ தலைமை தளபதி MM நரவணேவின் வெளியிடப்படாத சுயசரிதை புத்தகத்தில் இடம்பெற்ற கருத்துக்கள் உள்ளிட்டவற்றை எதிர்க்கட்சிகள் முன்வைத்து இரு அவைகளிலும் முடக்கமிட்டனர். எனினும் இரு அவைகளிலும் தொழில்துறை உறவுகள் சட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. வெள்ளிக்கிழமை என்றும் வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பேச எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. இதனால் இரு அவைகளும் முடங்கின. இதனைத் தொடர்ந்து முதல் பகுதி நிறைவடைந்து மார்ச் 9ஆம் தேதிக்கு இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டன. இந்நிலையில் எப்ஸ்டீன் கோப்புகளில் மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் புரியின் பெயர் இடம்பெற்றதாக கூறி எதிர்க்கட்சிகள் அவரை ராஜினாமா செய்ய வலியுறுத்தி நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லியில் சேவா தீர்த் என்று அழைக்கப்படும் புதிய பிரதமர் அலுவலக கட்டடத்தை நரேந்திர மோடி திறந்து வைத்தார். பிரதமர் அலுவலகத்தின் புதிய கட்டடத்தில் மத்திய அமைச்சரவை செயலகம், தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலகம் உள்ளிட்டவை செயல்பட உள்ளன. சேவா தீர்த் என்று அழைக்கப்படும் இந்த கட்டடத்திற்கான கல்வெட்டை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். தொடர்ந்து புதிய அலுவலகத்திற்கு சென்ற அவர் 4 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார். அதன்படி விபத்தில் சிக்கியவர்களுக்கு உடனடியாக மருத்துவ உதவியை உறுதி செய்யும் PM ரக திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தார். விபத்தால் படுகாயமடைந்தவர்களுக்கு 1,50,000 ரூபாய் வரை பணமில்லா சிகிச்சை வரை இத்திட்டம் வழிவகுக்கிறது. வேளாண் கட்டமைப்பிற்கான நிதியை 1 லட்சம் கோடி ரூபாயில் இருந்து 2 லட்சம் கோடியாக உயர்த்தும் திட்டத்திற்கும் பிரதமர் மோடி ஒப்புதல் அளித்தார். கேரளாவில் நடைபாதையில் இருசக்கர வாகனத்தை ஓட்டிச் சென்ற நபரை தடுத்து நிறுத்திய மூதாட்டிக்கு அம்மாநில காவல்துறையினர் நேரில் சென்று பாராட்டு தெரிவித்தனர். கோடிக்கோட்டில் விதிமீறலாக நடைபாதையில் இருசக்கர வாகனத்தை ஓட்டிச் சென்ற நபரை அதே பகுதியைச் சேர்ந்த மூதாட்டி பிரபாவதி வழிவிடாமல் தடுத்து நிறுத்தி சாலையில் பயணிக்குமாறு அறிவுறுத்தினார். கடைசியில் வழிக்கு வந்த அந்த நபர் நடைபாதையில் இருந்து கீழே இறங்கி சாலையில் வாகனத்தை இயக்கினார். இந்த காட்சி இணையதளத்தில் வேகமாக பரவிய நிலையில் கேரள மாநில காவல்துறையினர் மூதாட்டி பிரபாவதியை நேரில் சந்தித்து பாராட்டு தெரிவித்தனர். மேலும் விதிமீறலில் வாகனத்தை இயக்கிய அந்த நபரின் ஓட்டுநர் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி 1 வாரம் போக்குவரத்து விழிப்புணர்வு தொடர்பான வகுப்பில் பங்கேற்க வேண்டும் என அறிவுறுத்திய காவல்துறையினர் அவருக்கு அபராதம் விதித்துள்ளனர். வங்கதேசத்தில் BNP அமோக வெற்றி பெற்ற நிலையில் அக்கட்சித் தலைவர் தாரிக் ரஹ்மான் இன்று பிரதமராக பதவியேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அண்டை நாடான வங்கதேசத்தில் கடந்த 2024ஆம் ஆண்டு மாணவர்களின் போராட்டத்தால் ஷேக் ஹசீனாவின் ஆட்சி கவிழ்ந்து முகமது யூனிஸ் தலைமையில் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டது. இந்நிலையில் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டு மொத்தமுள்ள 300 தொகுதிகளில் 299 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்று முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. இதில் அண்மையில் மறைந்த முன்னாள் பிரதமர் கலீதா ஜியாவின் மகன் தாரிக் ரஹ்மான் தலைமையிலான வங்கதேச தேசியவாத கட்சி 209 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கிறது. பாகிஸ்தானுக்கு நெருக்கமான கட்சியாக அறியப்படும் ஜமாதி இஸ்லாமி தலைமையிலான கூட்டணி 68 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இந்நிலையில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு வங்கதேசத்தில் BNP கட்சி ஆட்சி அமைக்கிறது. தாரிக் ரஹ்மான் இன்று பிரதமராக பதவியேற்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வங்கதேசத்தை கலீதா ஜியா, ஷேக் ஹசீனா என 2 பெண் பிரதமர்கள் நீண்ட காலம் ஆட்சி செய்த நிலையில் சுமார் 35 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஆண் பிரதமராக பதவியேற்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளில் இதுவரை 2 முறை ஆஸ்திரேலியாவை எதிர்கொண்ட ஜிம்பாப்வே அணி இருமுறையும் வெற்றி பெற்றுள்ளது. நடப்பு உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் கொழும்பு மைதானத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற லீக் போட்டியில் ஜிம்பாப்வே மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் மோதின. இதில் முதலில் பேட்டிங் செய்த ஜிம்பாப்வே அணி 2 விக்கெட்டுகளை இழந்து 169 ரன்களை எடுத்தது. குறிப்பாக தொடக்க ஆட்டக்காரர் பிரைன் பென்னட் கடைசி வரை ஆட்டமிழக்காமல் 64 ரன்களை குவித்திருந்தார். தொடர்ந்து பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணியின் முக்கிய வீரர்கள் சொற்ப ரன்களில் விக்கெட்டுகளை இழந்தனர். அந்த அணியின் மேட் ரென்சா மட்டும் நிலையாக விளையாடி 65 ரன்களை எடுத்தார். கடைசி ஓவரில் 146 ரன்கள் எடுத்திருந்த பொழுது அந்த அணி ஆல் அவுட் ஆனது. இதனால் 23 ரன்கள் வித்தியாசத்தில் ஜிம்பாப்வே அணி வெற்றி பெற்றது.
ஏற்கனவே 2007ஆம் ஆண்டு T20 உலகக்கோப்பை தொடரில் இந்த அணிகள் நேருக்கு நேர் மோதின. அதிலும் ஜிம்பாப்வே அணியை வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் லீக் ஆட்டங்களில் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் அமெரிக்க அணிகள் வெற்றி வாகை சூடின. டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் நடைபெற்ற 20வது லீக் ஆட்டத்தில் ஐக்கிய அரபு அமீரகம் கனடா அணிகள் பல பரீட்சை நடத்தின. டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த கனடா 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 150 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து விளையாடிய ஐக்கிய அரபு அமீரக அணி 19.4 ஓவர்களில் இலக்கை எட்டி 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தொடக்க வீரர் அயர்ன் சர்மா 74 ரன்களும் சோயிப் கான் 51 ரன்களும் அடித்தனர். அதேபோல இரவு 7 மணிக்கு சென்னையில் நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் அமெரிக்கா மற்றும் நெதர்லாந்து அணிகள் மோதின. முதலில் விளையாடிய அமெரிக்கா 6 விக்கெட் இழப்பிற்கு 196 ரன்கள் சேர்த்தது. தொடர்ந்து விளையாடிய நெதர்லாந்து அணி 15.5 ஓவர்களில் 103 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இந்த தோல்வியால் ஏறக்குறைய அடுத்த சுற்று வாய்ப்பை நெதர்லாந்து அணி இழந்தது. அதே நேரம் 20 ஓவர் கிரிக்கெட்டில் முதல் முறையாக நெதர்லாந்தை வீழ்த்தி அமெரிக்கா வரலாறு படைத்தது. கொழும்புவில் இந்திய கிரிக்கெட் அணிக்கு வழங்கப்பட்ட உற்சாக வரவேற்பின் காட்சிகள் தான் இவை. கொழும்புவில் நாளை நடைபெறும் பாகிஸ்தான் அணிக்கு எதிரான 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் லீக் ஆட்டத்தில் விளையாட இந்திய அணி இலங்கை சென்றது. கொழும்பு விமான நிலையத்தில் இலங்கை வீரர்களுக்கு மேளதாளங்கள் முழங்க ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது. இந்திய வீரர்கள் ஹர்தீப் சிங் உள்ளிட்டோர் நடனமாடி மகிழ்ந்தனர். தொடர்ந்து பேருந்து மூலம் இந்திய வீரர்கள் நட்சத்திர விடுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். கடந்த ஆண்டு ஆசிய கோப்பை இறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. அதன் பிறகு ஏறத்தாழ 4 மாத இடைவெளியில் இரு அணிகளும் மீண்டும் மல்லு கட்டுவதால் போட்டியில் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது. ஒரே நாளில் உரிமை தொகையாக 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டதால் அதனை எடுக்க வங்கிகளில் பெண்கள் குவிந்தனர். திருத்தணியில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்காக நூற்றுக்கணக்கான பெண்கள் கை குழந்தைகளுடன் வங்கி கடைகளில் நீண்ட வரிசையில் காத்திருந்த காட்சிகளை இவை. 3 மாத நிலுவைத் தொகை மற்றும் சிறப்பு ஊக்கத்தொகை என மொத்தம் 5000 ரூபாயை மகிழ்ச்சியுடன் பெற்றுச் சென்றனர். நாகை மாவட்டம் கீழ்வேளூர், தேவூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வங்கிகள் மற்றும் சேவை மையங்களில் பெண்கள் அதிக அளவில் குவிந்தனர். இத்தொகை குடும்ப செலவுகளுக்கு பெரிதும் உதவுவதாக நிகழ்ச்சியுடன் தெரிவித்தனர். ரொம்ப நன்றி. திடீர்னு எங்களுக்கு இதே மாதிரி 5000 ரூபாய் பணம் ஏறி இருக்கிறது மிக்க மகிழ்ச்சி, சந்தோஷமா இருக்குது. ஒரு பீஸ் கட்டுறதுக்கெல்லாம் உதவுது, பீஸ் கட்டெல்லாம் உதவுது. மன்னார்குடியில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மற்றும் சேவை மையங்களில் கைரேகை பதிவு மூலம் பணத்தை பெற நூற்றுக்கணக்கான இல்லத்தரசிகள் நீண்ட வரிசையில் திரண்டனர். கூட்டம் அலைமோதிய நிலையில் பெண்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்பட்டனர். காதலர் தினத்தை ஒட்டி ரோஜா விற்பனை கடைகட்ட தொடங்கிய நிலையில் ஒரு பூ 120 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. உலகம் முழுவதும் இன்று காதலர் தினம் கொண்டாடப்படும் நிலையில் அன்பின் வெளிப்பாடாக தங்கள் இணைக்கு ரோஜா பூ பரிசளிக்கப்படுகிறது. அன்பிற்கு விலை ஏது என்பதற்கு சான்றாக திருவள்ளூர் உழவர் சந்தையில் ஒரு ரோஜா பூ 120 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. அதேபோல தர்மபுரி பூச்சந்தையில் ரோஜாவுக்கு கடும் கிராக்கி நிலவுவதால் பூங்கொத்துகள் ரகத்திற்கு ஏற்றபடி 600 ரூபாயில் இருந்து விற்பனையாகிறது. கொடைக்கானலில் காதலர் தின ஸ்பெஷலாக கொய்மலர்கள் அறுவடை களை கட்டியது. தமிழ்நாடு மட்டுமன்றி வெளி மாநிலங்களுக்கும் வண்ண வண்ண மலர்கள் ஏற்றுமதியாகின. உதகை அருகே கிராம மக்களின் செல்ல பிள்ளையாக வலம் வந்த ரிவால்டோ யானை பரிதாபமாக உயிரிழந்தது. மசனகுடி அருகே மாவனல்லா, வாழைத்தோட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக சுற்றித் திரிந்த ரிவால்டோ யானைக்கு பார்வை குறைபாடு மற்றும் துதிக்கையில் காயம் ஏற்பட்டது. மனிதர்களுடன் மிகவும் நட்பாக பழகி வந்த 50 வயது மதிக்கத்தக்க யானை அவ்வப்போது மாயமாவதும் பின்னர் ஊருக்குள் சுற்றித் திரிவதும் வழக்கமாக கொண்டிருந்தது. துதிக்கையில் ஏற்பட்ட காயத்தால் உணவு உட்கொள்ளாமல் அவதியடைந்த ரிவால்டோ யானை கடந்த 3 மாதங்களாக எங்கு சென்றது என்பது தெரியாமல் வனத்துறையினர் தேடி வந்தனர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வாழைத்தோட்டம் பகுதிக்கு திரும்பியது.
யானைகள் தாக்கியதில் ரிவால்டோ யானையின் உடல் மற்றும் வால் பகுதியில் காயம் ஏற்பட்டுள்ளது. பழங்கள் மற்றும் மருந்து மாத்திரைகள் வழங்கி கால்நடை மருத்துவர் ராஜேஷ் சிகிச்சை அளித்து வந்த சூழலில் ரிவால்டோ யானை எழுந்து கூட நிற்க முடியாமல் படுத்த படுக்கையானது. இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி யானை பரிதாபமாக உயிரிழந்தது. இதனால் கிராம மக்கள் கவலையில் மூழ்கினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் பள்ளி மாணவர்கள் 2 பரிதாபமாக உயிரிழந்தனர். இளங்காடு கிராமத்தைச் சேர்ந்த முனியன் தனது தொகுப்பு வீட்டை சீரமைப்பதற்காக அதனை இடிக்கும் பணிகளை மேற்கொண்டு வருகிறார். இவருக்கு உதவுவதற்காக வள்ளூர் கிராமத்தைச் சேர்ந்த 10 மற்றும் 9ஆம் வகுப்பு படித்து வந்த முனியனின் பேரன்கள் அபினேஷ், முகேஷ் ஆகியோர் இளங்காட்டிற்கு சென்றுள்ளனர். அதிகாலையில் வீடு இடிக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருந்த போது திடீரென்று அங்குள்ள கட்டடம் இடிந்து விழுந்தது. இதில் இடிபாடுகளில் சிக்கி அபினேஷ், முகேஷ் ஆகியோர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் முனியனின் மகன் சீதாராமன், அவரது 10 வயது மகன் ஸ்ரீராம் ஆகியோரும் கட்டட இடிபாடுகளில் சிக்கினர். பின்னர் இருவரும் மீட்கப்பட்டு வந்தவாசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தகவலறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் 2 உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். குரூப் 2 தேர்வு மைய குளறுபடி விவகாரத்தில் 5 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாக டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது. கடந்த 8ஆம் தேதி நடைபெறவிருந்த குரூப் 2A பதவிகளுக்கான முதன்மை தேர்வு மைய குளறுபடி காரணமாக ரத்து செய்யப்பட்டது. தொடர்ந்து பிற்பகலில் நடைபெறவிருந்த குரூப் 2 மற்றும் குரூப் 2A பணியிடங்களுக்கான தமிழ் தகுதி தேர்வும் ரத்து செய்யப்பட்டது. இந்த தேர்வுகள் வரும் மார்ச் 15ஆம் தேதி முற்பகல் மற்றும் பிற்பகலில் மீண்டும் நடத்த திட்டமிடப்பட்டு அதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதே நேரத்தில் தேர்வு ரத்து செய்யப்பட்டது தொடர்பாக விரிவான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு தொடர்புடையவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி 2 உதவி பிரிவு அலுவலர் மற்றும் நிரலர்கள், 2 பிரிவு அலுவலர்கள் மற்றும் 1 சார் செயலாளர் ஆகியோர் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது. மேலும் துணை செயலாளர் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இனிவரும் காலங்களில் இத்தகைய தவறுகள் நிகழாமல் இருக்க கூடுதலான வழிமுறைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கீழடியில் உலகத்தரம் வாய்ந்த திறந்தபடி அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். தமிழர்களின் சங்ககால நகர நாகரிகத்தின் ஆய்வுக்கூடமாக சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே உள்ள கீழடி திகழ்ந்து வருகிறது. இங்கு சுமார் 4.5 ஏக்கர் நிலப்பரப்பில் 65,380 சதுர அடி பரப்பளவில் 24 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அதிநவீன வசதிகளுடன் திறந்தபடி அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. 2 பிரம்மாண்ட காட்சி கூடங்களில் அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்ட செங்கல் கட்டுமானங்கள், உரை கிணறுகள், வடிகால் அமைப்புகள் உள்ளிட்டவை அவை இருந்த நிலையிலேயே பாதுகாக்கப்பட்டு மக்கள் பார்வைக்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் இருந்தபடியே காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இதன் மூலம் தமிழர்களின் 2000 ஆண்டு கால தொன்மை உலகத் தமிழர்கள், வரலாற்று அறிஞர்கள், ஆய்வாளர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் நேரடியாக பார்த்து புரிந்து கொள்ளலாம் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக 170 தொகுதிகளில் போட்டியிடும் என தெரிவித்த அமைச்சர் ராஜா கண்ணப்பன், தேர்தலில் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையேதான் போட்டி எனவும் கூறினார். மதுரை தெற்கு தொகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ராஜா கண்ணப்பன், 2026 மட்டுமன்றி 2031 திமுக தான் வெற்றி பெறும் என்றார். 150 160 தொகுதி உதயசூரியன் ஜெயிக்க நீங்க பாருங்க, எழுதிக்கிறேன், இன்னைக்கு எழுதிக்கிறேன். 170 தொகுதியில் நிற்பான், 150 160 தொகுதியில் ஜெயிப்பான், உதயசூரியன் ஜெயிக்க. திமுகவிற்கும் பாஜகவிற்கும் இடையேதான் போட்டி எனவும் எதிர்க்கட்சியாக பாஜக தான் வரும் எனவும் அவர் தெரிவித்தார். நமக்கும் பிஜேபிக்கு தான் போட்டி, திமுகவுக்கும் பிஜேபிங்க. எதிர்க்கட்சியாக வரப்போகிறது பிஜேபி தான், விலைக்கு வாங்கிடுவாங்க. பாஜகவில் உள்ளவர்கள் அனைவரும் கிரிமினல்கள் எனவும் அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்தார். 125 நாட்கள் வேலை திட்டத்தை சீர்குலைக்கும் நோக்கில் திமுக அரசு செயல்படுவதாக கூறி மாநிலம் முழுவதும் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறில் அதிமுக சார்பில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கரூரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100 பேர் மட்டுமே பங்கேற்க அனுமதி என்று காவல்துறையினர் கூறியதால் சலசலப்பு ஏற்பட்டது. திருவாரூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு முன்னாள் அமைச்சர் காமராஜ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கூட்டணியில் உள்ள பாமக, அமமுக, பாஜகவினரும் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த வல்லம் பகுதியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திரிஷாவிடம் இருந்து விஜய் முதலில் வெளியே வர வேண்டும் என தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்த நிலையில் நயினாருக்கு நாவடக்கம் வேண்டும் என தவிக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் பதிலடி கொடுத்துள்ளார். அவர் அனுபவமே இல்லாதவர்,
முதல்ல வீட்டிலேருந்து வெளியே வரணும். திரிஷாவிட்டேருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் முதல்ல எல்லாமே நடக்க முடியும். இவர் அதாவது குடும்பத்தோடு நல்ல உறவு வைக்கணும், நல்ல தலைவர்கள் வழி நடத்தின இயக்கத்தை நல்ல முறையில் சொல்லணும். முதல்ல இதில் இருந்து வெளி வரணும். முதல்ல வீட்டிலேருந்து வெளி வந்தால் நயினாருக்கு இன்னும் ஒரு பொது அறிவு இருக்கான்னு தெரியல. அரசியல் அறிவு தான் இல்லை, ஒரு பொது அறிவு இருக்கான்னு தெரியல. இந்த பொது அறிவு கூட இல்லாமல் எல்லா இடத்துலையும் அவர் வந்து கவுன்சிலர் கூட இல்லைன்னு பேசிகிட்டு இருக்கிறாரு. அவர்களை மாதிரி ஒரு 20 வருஷம் 30 வருஷம் தமிழ்நாட்டில் அரசியல் செய்து யாராவது நோட்டா கீழே வாங்கின ஒரு தேசிய கட்சி சொல்கிறீங்களா? நோட்டாவிற்கு கீழே வாக்கு வாங்கின ஒரு தேசிய கட்சியை சொல்லுங்கள். அப்போ 20 வருஷம் 30 வருஷம் தமிழ்நாட்டில் அவர்கள் செய்தது என்ன? தனியாக கட்சி தொடங்கி 1% வாக்குகளையாவது வாங்க முடியுமா என விஜய் கேள்வி எழுப்பிய நிலையில், நீங்கள் தனியாகவா வந்தீர்கள், பனையூர் பண்ணையார் அங்கிள் என விஜயை அதிமுக கடுமையாக தாக்கியுள்ளது. தந்தையால் சினிமாவிற்கு வந்து ரஜினி, விஜயகாந்த் ஆகியோரை பார்த்து காப்பி பேஸ்ட் செய்த விஜய் அரசியலில் அடுத்த கட்சி வரலாற்று தலைவர்களின் லெகசியை திருடி காப்பி பேஸ்ட் செய்வதாக அதிமுகவின் தொழில்நுட்ப பிரிவின் எக்ஸ் பதிவில் வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்தவர் குதிரையில் சவாரி செய்யும் நீங்கள் எப்படி ஒரிஜினல் ஆவீர்கள் என விஜயை வினவியுள்ள அதிமுக ஐடி விங், யாரோ எழுதி கொடுத்ததை ஆக்ஷன் என்று சொன்னதும் அடிமாறாமல் ஒப்புவிக்கும் பனையூர் பண்ணையார் அடுத்தவர் வரலாற்றை பற்றி கேள்வி கேட்கலாமா என கடுமையாக தாக்கியுள்ளது. மற்ற கட்சிகளில் இருந்து தூக்கி எறியப்பட்டவர்களை சேர்த்து கட்சி என்ற பெயரில் வாட்ஸ்அப் குரூப் நடத்தி வரும் விஜய் அடுத்த கட்சிகளை கரைத்துவிட்டு வாருங்கள் என்று சவால் விடுப்பது சிரிப்பாக இருப்பதாக கூறியுள்ளார். ஜெயலலிதாவின் ஆட்சி அமைய அணிலாய் இருந்ததாக சொல்லிய விஜய்க்கு கரூர் சம்பவத்தின் போது எடப்பாடி பழனிசாமி நாகரிகத்தோடு நடந்து கொண்டதாகவும் அதிமுக ஐடி விங் தெரிவித்துள்ளது. FDFS டிக்கெட்டுகளை 2000 ரூபாய்க்கு விற்பதும் கொள்ளைதான் என குறிப்பிட்டு, அப்படி பார்த்தால் விஜய்க்கு 30 ஆண்டுகள் கொள்ளை அனுபவம் இருப்பதாக கூறி கொஞ்சம் வாரமப்பை விளையாடுங்க அங்கிள் எனவும் அதிமுக ஐடி விங் கடுமையாக விமர்சித்துள்ளது. மனசாட்சியோட பேசணும். என்ன சேஃப்டி? குழந்தை 2.5 வயசு குழந்தைய கூட்டு வந்து என்னமா சேஃப்டி? 2.5 வயசு குழந்தைக்கு என்னமா சேஃப்டி? சேலத்தில் விஜயின் நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு 2 வயது குழந்தையுடன் வந்த பெண்மணியிடம் பாதுகாப்பு குறித்து நியூஸ் 18 செய்தியாளர் கேள்வி எழுப்பிய காட்சியே இது. சீலநாயக்கன்பட்டியில் பகல் 12 மணி அளவில் நடந்த நிகழ்ச்சியை காண கொளுத்தும் வெயிலில் பெண் ஒருவர் தனது 2 வயது குழந்தையை தூக்கி வந்திருந்தார். வெயில் தாக்கத்தால் குழந்தை வாடிய நிலையில் அவரிடம் பாதுகாப்பு குறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தியாளர் வெற்றி கேள்வி எழுப்பினார். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பொது மனிதாபிமானமே இருக்காதாமா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் ஒரு மனிதாபிமானமே இருக்காதா? உங்களுக்கு அக்கறையா இருக்காதா? உங்க வீட்டு பிள்ளை மணி வெயில் இவ்வளோ வெயில்ல 2.5 வயசு குழந்தைய தூக்கிட்டு வந்தப்போ இன்னமும் நியாயப்படுத்துறீங்கல்ல? சென்னையில் தொடர்ந்து 2வது நாளாக தங்கத்தின் விலை சரிவை கண்டுள்ளது. 1 கிராம் தங்கத்தின் விலை 14,600 ரூபாயாக இருந்த நிலையில் 200 ரூபாய் குறைந்து 14,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 சவரன் தங்கத்தின் விலை 1,600 ரூபாய் குறைந்து 1,15,200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதேபோல வெள்ளி விலையும் குறைந்துள்ளது. 1 கிராம் வெள்ளி 20 ரூபாய் குறைந்து 280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ வெள்ளியின் விலை 2,80,000 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த மாதம் வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்த தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை அதன் பின்னர் தொடர்ந்து ஏற்ற இறக்கங்களை கண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இதேபோல பங்குச்சந்தைகளும் கடுமையாக சரிவடைந்தன. மும்பை பங்குச்சந்தையான சென்செக்ஸ் 1048 புள்ளிகளும், தேசிய பங்குச்சந்தையான நிப்டி 336 புள்ளிகளும் சரிவடைந்தன. ஆந்த்ரோபிக் நிறுவனத்தின் புதிய AI கருவியால் பாரம்பரிய IT சேவைகளை வழங்கும் நிறுவனங்கள் பாதிக்கப்படும் என்பதால் TCS, இன்ஃபோசிஸ், விப்ரோ பங்குகள் பெரும் சரிவை கண்டன. வங்கிக் கணக்கில் குறைந்தபட்ச இருப்பு தொகைக்காக ஒரே ஆண்டில் 4,818 கோடி ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டிருக்கிறது. பொதுத்துறை மற்றும் தனியார் வங்கி சேமிப்பு கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்பு தொகையை பராமரிக்காததற்காக அபராதம் வசூலிப்பதை முழுமையாக நிறுத்த வேண்டும் என்று நாடாளுமன்ற குழு பரிந்துரை செய்துள்ளது. வங்கிக் கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்பு தொகையை பராமரிக்காத வாடிக்கையாளர்களிடமிருந்து கடந்த 2024-25 நிதியாண்டில் மட்டும் சுமார் 4,818 கோடி அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த அறிக்கை மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. அதன்படி தனியார் வங்கிகள் மட்டும் சுமார் 2,772 கோடி ரூபாய் அபராதம் வசூலித்துள்ளன. மொத்த
அபராதத்தில் 1108 கோடி ரூபாய் வசூலுடன் HDFC வங்கி முதலிடத்தில் உள்ளதாகவும் 693 கோடி ரூபாய் ஆக்சிஸ் வங்கி இரண்டாவது இடத்தில் உள்ளதாகவும் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பொதுத்துறை வங்கிகளை பொறுத்தவரை கடந்த ஆண்டை விட 8% குறைந்து 2045 கோடி வசூலித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தரவுகளை ஆய்வு செய்த பாஜக MP சந்திரபிரகாஷ் ஜோஷி தலைமையிலான நாடாளுமன்ற குழு இந்த அபராத நடைமுறை குறித்து கடும் அதிருப்தியை தெரிவித்துள்ளது. மேலும் குறைந்தபட்ச இருப்பு தொகையில் எவ்வளவு குறைகிறதோ அந்த தொகையை வங்கிகள் கடனாக கருதி அதற்கு மட்டும் குறைந்தபட்ச வட்டி வசூலிக்கலாம் என்றும் அபராத தொகையானது ஒருபோதும் குறைந்தபட்ச இருப்பு தொகையை விட அதிகமாக இருக்கக்கூடாது என்றும் பரிந்துரைத்துள்ளது. அபராதம் விதிப்பதற்கு பதிலாக குறைந்தபட்ச இருப்பு தொகையை தாண்டி பணம் எடுக்க முடியாதபடி கணக்கை முடக்கலாம் என்று குழு யோசனை தெரிவித்தது. ஹரியானாவில் காவல் உதவி ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அம்மாநில பாஜக அமைச்சர் காவல் கண்காணிப்பாளரை கடிந்து கொண்ட காட்சிதான் இது. ஹரியானா மாநிலம் கைதல் மாவட்டத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் அனில் விஜ் முன்னிலையில் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. அதில் தித்ராம் கிராமத்தைச் சேர்ந்த சந்தீப் மாலிக் என்பவர் காவல் உதவி ஆய்வாளர் சந்தீப் மீது நில அபகரிப்பு புகார் அளித்தார். அவரை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்யுமாறு அமைச்சர் அனில் விஜ் காவல் கண்காணிப்பாளர் உபாசனாவிற்கு உத்தரவிட்டார். ஆனால் குறிப்பிட்ட காவல் உதவி ஆய்வாளர் குருக்ஷேத்ரா மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்பதால் தன்னால் நடவடிக்கை எடுக்க முடியாது என SP கூறினார். இதனால் ஆத்திரமடைந்த அமைச்சர் அதிகாரம் இல்லை என்றால் இங்கிருந்து வெளியே செல்லவும் என வாக்குவாதம் செய்தார். குறிப்பிட்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் பரிந்துரை செய்வதாக SP உபாசனா கூறியும் பொறுமை காக்காத அமைச்சர் தான் சொல்வதை செய்ய முடியாதா என்று ஆவேசமடைந்தார். இதனால் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் விவாத அரங்காக மாறியது. +2 பொதுத் தேர்வு விடைத்தாள்கள் கணினி வழியில் திருத்தப்படுவதால் மதிப்பெண் சரிபார்ப்பு நடைமுறை ரத்து செய்யப்படுவதாக CBSE அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் CBSE பள்ளிகளில் படிக்கும் +2 மாணவர்களுக்கு வரும் செவ்வாய்க்கிழமை பொதுத் தேர்வு தொடங்குகிறது. பொதுத் தேர்வில் வெளிப்படைத்தன்மை மற்றும் நம்பகத்தன்மையை அதிகரிக்க மத்திய இடைநிலை கல்வி வாரியம் பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்கள் ஆன்லைன் வாயிலாக மதிப்பீடு செய்யப்படும் என CBSE அறிவித்தது. அதாவது மாணவர்களின் விடைத்தாள்கள் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யப்படும் என்றும் அதனை ஆசிரியர்கள் கணினி வாயிலாக மதிப்பீடு செய்து மதிப்பெண்களை வழங்குவார்கள் எனவும் குறிப்பிடப்பட்டது. இதன் மூலம் திருத்தப் பிழைகள் குறையும் என்று மத்திய இடைநிலை கல்வி வாரியம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் நிகழாண்டு முதல் தேர்வு முடிவு வெளியான பிறகு மதிப்பெண்களை சரிபார்க்கும் நடைமுறை ரத்து செய்யப்படுவதாக CBSE தேர்வுகள் கட்டுப்பாட்டாளர் சன்யம் பரத்வாஜ் தெரிவித்துள்ளார். எனினும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள் கைகளால் திருத்தப்படுவதால் அதில் எவ்வித மாற்றமும் செய்யப்படவில்லை. ஸ்வீடனில் சவால்கள் நிறைந்த பனிப்பாதையில் நடந்த பந்தயத்தில் கார்கள் சீறி பாய்ந்தன. ஸ்வீடனில் நடைபெற்று வரும் உலக ராலி சாம்பியன்ஷிப் போட்டியின் 2ஆம் நாள் முடிவில் முதல் 3 இடங்களை டாய்டா நிறுவனத்தின் வீரர்களை பிடித்து அசத்தினர். குறிப்பாக 7 சுற்றுகளின் முடிவில் ஜப்பானிய வீரர் டகமோட்டோ கச்சூடா மிக குறைந்த நேரத்தில் இலக்கை தொட்டு முதலிடத்தை பிடித்தார். அவரை விட 0.1 வினாடி பின்தங்கி பிரிட்டனின் எல்ஃபைன் எவன்ஸ் 2வது இடத்தை பிடித்தார். ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கும் ஸ்வீடனின் ஆலிவர் ஷோல்பர்க் தனது காரை ஸ்டார்ட் செய்வதில் ஏற்பட்ட சிக்கலால் பின்னடைவை சந்தித்தார். இத்தாலியில் பனிச்சரிவில் சிக்கி புதைந்து போனவர் சுமார் 3 மணி நேர போராட்டத்துக்கு பிறகு உயிருடன் தோண்டி எடுக்கப்பட்ட காட்சியே இது. அந்நாட்டின் வடக்கு பகுதியில் உள்ள கிரெசோனி லா ட்ரினிடே மலையில் பெரும் பனிச்சரிவு ஏற்பட்டது. இதில் சிக்கிய மலையேற்ற வீரர் உடனடியாக 112 என்ற அவசர எண்ணை தொடர்பு கொண்டுள்ளார். ஆனால் பனிச்சரிவில் அவர் முழுவதும் புதைந்து போனதால் பேசி முடிப்பதற்குள்ளேயே இணைப்பு துண்டிக்கப்பட்டது. இது மீட்புக் குழுவினருக்கு பெரும் சவாலாக அமைந்தது.
பனிப்பரப்பில் நேர்கோடாக துளையிட்டு தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டனர். இதன் மூலம் சுமார் 1.5 மீட்டர் ஆழ பனிக்கு அடியில் புதைந்து கிடந்தவரின் வாசனையை மோப்பநாய்கள் எளிதாக கண்டறிந்தன. ட்ரோன்கள் மற்றும் ராட்சத மின்விளக்குகள் உதவியுடன் பனியை தூண்டி அந்த நபர் பத்திரமாக மீட்கப்பட்டார். சீனாவில் நடைபெறவுள்ள வசந்தகால கலை நிகழ்ச்சிகளுக்கிடையே கலைஞர்களை ரோபோ ஒன்று உற்சாகப்படுத்திய காட்சிகளை இவை. வரும் 17ஆம் தேதி சீன புத்தாண்டு கொண்டாடப்பட உள்ளது. இந்நிலையில் அதற்கு முந்தைய நாளில் பிரம்மாண்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. வசந்தகால கொண்டாட்டம் என இந்த விழா ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டுக்கு முந்தைய நாளில் நடத்தப்படுகிறது. இந்நிலையில் இதற்கான பயிற்சியில் இசை நடன கலைஞர்கள் ஈடுபட்டுள்ளனர். ஒத்திகை நடைபெறும் இடத்திற்கு பூமி என்ற ரோபோ சர்ப்ரைஸாக வந்து அனைவரையும் உற்சாகப்படுத்தியது. 12 கிலோ எடை கொண்ட 3 அடி உயரம் கொண்ட இந்த ரோபோ அங்கிருந்த கலைஞர்களை சந்தித்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தது. குறிப்பாக ரோபோவை பார்த்து குழந்தைகள் வியப்படைந்தனர். இந்த ரோபோவை அந்த நாட்டைச் சேர்ந்த நியோடிக்ஸ் ரோபோட்டிக்ஸ் என்ற நிறுவனம் கடந்த ஆண்டு அறிமுகம் செய்தது குறிப்பிடத்தக்கது. பிக்சர் படங்களின் அனுபவத்தை நிஜத்தில் பெறும் வகையில் லண்டனில் கண்காட்சி தொடங்கப்பட்டுள்ளது. அங்குள்ள வெம்பிளி பூங்காவில் இந்த பிரம்மாண்ட கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. பிரபல பிக்சர் நிறுவனத்தின் வெற்றி பெற்ற அனிமேஷன் திரைப்படங்களை மையமாக வைத்து இந்த கண்காட்சி வடிவமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மாஸ்டர்ஸ் இங்க், டாய் ஸ்டோரி உள்ளிட்ட படங்களின் முக்கிய காட்சிகளை கண்முன் கொண்டு வரும் வகையில் அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. பார்வையாளர்கள் அந்த அறைக்கு சென்றால் அந்த படத்தின் உலகில் இருப்பது போன்று உணரும் வகையில் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஜூலை 28ஆம் தேதி வரை இந்த கண்காட்சி நடைபெற உள்ளது. காதலர் தினத்தையொட்டி பெரு நாட்டில் 100க்கும் மேற்பட்டோர் ஒரே இடத்தில் திருமணம் செய்து கொண்டனர். அந்நாட்டு தலைநகர் லிமாவில் இந்த சமூக திருமண நிகழ்வு நடைபெற்றது. அங்குள்ள பிரபல சுற்றுலா தலமான மேஜிக் சர்க்கியூட் ஆஃப் வாட்டர் என்ற இடத்தில் 100க்கும் மேற்பட்ட ஜோடிகள் கரம் பிடித்தனர். அனைவரும் கேக் வெட்டி விதவிதமாக புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். இந்த நிகழ்விலேயே அனைவரது திருமணமும் சட்டப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் வீடு வீடாக சென்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி இலவசமாக மிக்சி வழங்கினார். புதுச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சியின் போது முதலமைச்சராக பதவி வகித்தவர் நாராயணசாமி. நெல்லித்தோப்பு தொகுதியில் 2016 நடைபெற்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இவர் 2021ஆம் ஆண்டு தேர்தலில் போட்டியிடவில்லை. அவர் மீண்டும் நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிட திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அந்த தொகுதியில் உள்ள வீடுகளுக்கு சென்ற அவர் ராகுல் காந்தியின் புகைப்படம், காங்கிரசின் சின்னம் ஆகியவற்றுடன் கூடிய இலவச மிக்சிகளை வழங்கி வருகிறார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் கட்சித் தலைவர் வாய்ப்பு கொடுத்தால் தேர்தலில் போட்டியிடுவேன் என கூறினார். காங்கிரஸ் கட்சி தலைமையை பொறுத்த வரைக்கும் எனக்கு வேட்பாளராக நிற்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தா நிற்பேன், இல்லை நீங்கள் கட்சிக்கு வேலை செய்யணும் வேலை செய்வேன். அது காங்கிரஸ் கட்சி தலைமை முடிவு செய்யும். மேலும் நெல்லித்தோப்பு மட்டுமின்றி மற்ற தொகுதி மக்களுக்கும் மிக்சி வழங்கி வருவதாக நாராயணசாமி கூறினார். போலாந்தில் நடைபெற்ற டோனட் சாப்பிடும் போட்டியில் போட்டியாளர்கள் போட்டி போட்டுக் கொண்டு சாப்பிட்ட காட்சிகளே இவை. அந்நாட்டின் கிராவ் பகுதியில் இந்த போட்டி நடந்தது. குறிப்பிட்ட நேரத்தில் யார் அதிகமான டோனட்டுகளை சாப்பிடுகிறார்கள் என்று நடத்தப்பட்ட இந்த போட்டியில் ஏராளமானோர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். செர்ரி, ஆரஞ்சு, ரோஸ் பிளேவர்களில் செய்யப்பட்ட டோனட்டுகள் போட்டியாளர்களுக்கு வழங்கப்பட்டன.
அந்நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் ஃபேட் தர்ஸ்டே விழா நடத்தப்படுகிறது. சாம்பல் புதனுக்கு முன்னர் வரும் வியாழக்கிழமைகளில் இந்த போட்டி நடத்தப்படும். இந்த நாளில் அதிகமான இனிப்பு சாப்பிட்டால் அதிகமான அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்று அந்நாட்டு மக்கள் மத்தியில் நம்பிக்கை உள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் 1.5 லட்சம் பேருக்கு அரசு பணி வழங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மற்றும் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் போட்டித் தேர்வுகளில் தேர்வான 9801 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் விழா சென்னை நேரு உள்விளையாட்டரங்கில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமா 45,126 பேரை இதுவரை வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறாங்க. சீருடை பணியாளர் தேர்வாரியம் மூலமாக 24,927 பேர் வேலையில் சேர்ந்திருக்கிறாங்க. ஆசிரியர் தேர்வாரியம் மூலமாக 12,894 பேர் சேர்ந்திருக்கிறாங்க. மருத்துவ பணியாளர் தேர்வாரியம் மூலமாக 11,244 பேர் சேர்ந்திருக்கிறாங்க. இந்த 5 ஆண்டு காலத்தில் மொத்தம் 1,55,131 இளைஞர்களுக்கு பணி நியமனத்தை கொடுத்திருக்கிறோம். அரசு அலுவலர்கள் திறன்களை வளர்த்துக் கொள்ள உதவிடும் திறன் 360 டிகிரி என்ற இணையதளம் மற்றும் தேர்வு களம் என்கிற செயலியையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். ஆயத்த ஆடை ஏற்றுமதியில் வங்கதேசத்தை போன்று இந்தியாவுக்கும் வரிச் சலுகை கிடைக்க உள்ளதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். அமெரிக்கா மற்றும் வங்கதேசம் இடையே கடந்த 9ஆம் தேதி வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதில் வங்கதேசத்திலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான பதிலடி வரியை 19% அமெரிக்கா குறைத்தது. அமெரிக்க நூல் மற்றும் பருத்தியை பயன்படுத்தி ஆயத்த ஆடைகளை தயாரிக்கும் ஆலைகளுக்கு பதிலடி வரி விதிக்கப்படாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்திய ஜவுளி உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படுவார்கள் என கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. இதேபோன்ற வரி சலுகை இந்தியாவுக்கு கிடைக்க உள்ளதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். अमेरिका से खरीदे, उसको प्रोसेस करके कपड़ा बना के एक्सपोर्ट करें तो वो 0 रेसिप्रोकल टैरिफ पे जाएगा. இது தொடர்பான இடைக்கால ஒப்பந்தம் தயாராகி இருப்பதாகவும் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் போது இந்தியாவுக்கு அதற்கான பலன்கள் கிடைக்கும் என்றும் அவர் கூறினார். இது இந்திய பருத்தி விவசாயிகள் மீது எவ்விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது எனவும் பியூஷ் கோயல் விளக்கமளித்துள்ளார்.